கம்மியாக இருக்குன்னா மானிட்டரிங் தான் வேணும். ரொம்ப வந்துட்டு பனிக்கூடம் தண்ணி குறைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணால் பேபியோட லைஃப்க்கு ரிஸ்க் அப்படின்னும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் போது அம்மா இறந்துடுறாங்க, இல்ல குழந்தை இறந்து பிறந்துடுது. இது ஏன் நடக்குது? மதர் இறந்து போறதுன்றது பிரெக்னன்சில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பிரெக்னன்சின்றதே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டேட் தான். பெருசா வந்துட்டு இந்த செத்து பொழைச்சாங்கன்னா அதுதான் உண்மை. தீஸ் டேஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் வெரி சப்போர்ட்டிவ், வெரி சப்போர்ட்டிவ். நாங்க வந்துட்டு மார்க் கொடுக்குறாங்க போல இருக்கு. இல்ல உண்மையா, ஏன்னா ரொம்ப கம்மி பேர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இல்லாம இருக்கிறாங்களா இருக்கலாம். பட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம பாக்குறவங்கல எல்லாருமே ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. HIV பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தை பெற்றுப்பாங்க, அவங்க HIV அவங்களுக்கு இருக்கிறது தெரியாமலே கூட இது நடந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரி மதர்ஸ் டெலிவர் பண்ற குழந்தைக்கும் அந்த HIV பாஸ் ஆகுமா? வரலாம். HIV வந்துட்டாலே அவங்க வந்துட்டு ஒரு இல்லிசிட் ரிலேஷன்னால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டு தான் இன்னும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்படி மட்டும்தான் கிடையாது. ஃபர்ஸ்ட் நார்மல் டெலிவரி ஆனவங்களே செகண்ட் பேபி சிசேரியன் கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஆப்வியஸா ஈஸியாக ஆகிற நார்மல் டெலிவரி எந்த டாக்டர்ஸ் வேணான்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த பன்னிக்குடம்னு சொல்கிறோம் இல்லையா, இது உடஞ்சிருச்சுங்கிறது இப்போ ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும். இப்போது நியூலி ப்ரெக்னென்ட் மதர் தனக்கு வந்து அந்த ஒரு ஹேப்பனிங் ஆகுது, ஒரு பனிக்கூடம் உடையுதுங்கிறது எப்படி அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? ஒன்று இன்வாலண்ட்ரியாக ஒரு லீக்கேஜ் ஃபீல் ஆகும் ஆப்வியஸாக அவங்களுக்கு வெஜினல்ல. இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு அப்படியே கஷ் ஆஃப் வாட்டர் போயிடணும், மூவிஸில் காமிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சில பேருக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான ட்ரைனிங் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கும். அதை தான் நிறைய பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணவே தவற விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு இன்வாலண்ட்ரியாக ஏதோ ஒரு வாட்டர் லீக்கேஜ் மாதிரி வெஜினலாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ட்ரைனிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் ஆப்வியஸாக அதில் வந்துட்டு நம்மளோட அடல்ட் ஹியூமனோட யூரின் ஸ்மெல் வந்துட்டு பனிக்குடம் தண்ணியில் இருக்காது. நீங்கள் டைப்பர் வாட்ச் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வீட்லேயே வந்துட்டு நீங்கள் நாப்கின் வச்சுட்டு அந்த நாப்கின் வெட் ஆகுதான்னு பார்க்கணும். ஆப்வியஸாக நாப்கின் வெட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் டாக்டரை போய் இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் நாப்கினை வச்சு பார்த்து தான் டாக்டரை போய் பார்க்கணுன்ட்டுலாம் கிடையாது. உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துக்கலாம். பட் நம்ம எப்போவுமே வந்துட்டு டு பி ஆன் சேஃபர் சைடு ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்துறது பெஸ்ட். பன்னிக்குடம் தண்ணிங்கிறது நான் நினச்சிப்பேன் முன்னெல்லாம் வந்து தண்ணி சரியாக குடிக்கல போட்டிருக்கு, அதனால தான் உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் இல்லைன்னு. இது வந்து ஒரு 5 months ஒரு ப்ரெக்னென்ட் ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது அவங்க 5 monthsலேருந்து அவங்களுக்கு இந்த பன்னிக்குடம் தண்ணி கம்மியாக இருக்குமா, அவங்க ஏதோ போய் இன்ஜெக்ஷன் போட்டு வருவான் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலாக பனிக்குடம் தண்ணின்றது வந்துட்டு வெறும் இந்த ஃபீமேல் குடிக்கிற தண்ணினால வந்துட்டு அப்படின்னு ரிலேஷன் வந்துட்டு கிடையாது. உள்ளுக்குள்ளவே செக்ரீஷன் இருக்கும். அது இல்லாமல் பேபியோட யூரின் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா. ஸோ பேபியோட யூரின் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும் பட்சத்தில் நல்லாவே பனிக்குடம் தண்ணி லெவல் இருக்கும். அதனால தான் சுகர் இருக்கிற மதர்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பனிக்குடம் தண்ணி அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிற காரணம் நிறைய யூரின் ப்ரொடக்ஷன் இருக்கும் பேபிக்கு. அந்த ரீசன் தான். மற்றபடி வந்துட்டு அதில் ஒன்றும் இது பண்ணிக்கிறதுக்கு இல்லை. பனிக்குடம் தண்ணி கம்மியாக இருக்குன்னா மானிட்டரிங் தான் வேணும். ரொம்ப வந்துட்டு பனிக்குடம் தண்ணி குறைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணால் பேபியோட லைஃப்க்கு ரிஸ்க் அப்படின்னும் பட்சத்தில் டெலிவரி இப்போ எவ்வளோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ இந்த பேபி வந்து 34th week ஸ்டார்டிங். இப்போ எத்தனை வாரத்தில் இந்த குழந்தை வெளியில் எடுத்தால் நம்மளால் அந்த குழந்தைய வந்து வெளியில் வச்சு பொழைக்க வைக்க முடியும்? 26 weeksலேருந்தே நம்ம நல்லாவே வந்துட்டு அப்போ வெயிட் ஆஃப் த பேபி என்ன இருக்கும் 26 weeksல? 600 grams அந்த மாதிரி 700 grams இருப்பாங்க. நல்ல நிக்கு செட்டப்ஸ்லாம் 600-700 grams ஏவே நல்லாவே சேவ். எவ்வளோ நாள் அவங்க அந்த மாதிரி அவங்க வச்சிருக்கணும் இன்குபேட்டர்ல குழந்தைங்க? இட் அகெயின் பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி கோப்பப் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். பிகாஸ் ரொம்ப அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ப்ரீடர்மாக இருக்கிற பேபிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்களோட லங் ஃபங்க்ஷனில் ஒரு ப்ராப்ளமோ, ஃபீட் எடுக்க மாட்டாங்க, அவங்களோட குடலோட மெச்சூரிட்டியே இருக்காது. ஸோ அவங்களால வந்துட்டு மோஷன் வராது, ஃபுட் டைஜஷன் இருக்காது. நிறைய பேபிஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப 26 weeksல டெலிவரி ஆகிற சில குழந்தைங்களுக்குலாம் கட் மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த பிறந்த கொஞ்ச நாள்லேயே சர்ஜரிஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன் வரும்னு தெரியாது அந்த பேபிக்கு. அதுக்கப்புறமா அந்தந்த காம்ப்ளிகேஷன்ஸை க்ராஸ் பண்ணி போகிறது தான். பட் 26 weeks இருக்காங்க அப்படின்னா மினிமம் எப்படியும் பேபி வந்துட்டு 1 to 1.5-2 மாதம் கூட ஐசியூவில் இருக்கிற மாதிரி இருக்கும்.
நம்மளோட ஊரில் இருக்க ரொட்டீன் இது என்னன்னா ஆஃப்டர் டெலிவரி ஆகட்டும் இல்லைன்னா ப்ரெக்னென்சி டைம்லேயும் ஆகட்டும் நிறைய சாப்பாடு சாப்பிடு, நிறைய இட்லி சாப்பிடு, நிறைய தோசை சாப்பிடுன்னுவாங்க. ஒன்ஸ் நீ 2 பேருக்கு சாப்பிட்ற அப்படின்னு, அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்துட்டு 2 பேருக்கு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு குவான்டிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. குவாலிட்டி, நீங்கள் என்ன நியூட்ரிஷன் எடுக்கிறீங்க அப்படின்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இந்த நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் அதெல்லாம் சாப்பிடலாமா? இல்லை சாப்பிடலாம். அகெயின் இப்போ என்ன ட்ரை எல்லாமே லிமிடெட் குவான்டிட்டி. அதுதான் ஒரு 4 நட்ஸ் எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓகே தான். அதே நல்லா ஒரு பெரிய கப் நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நாட் குட் இல்லை. அடுத்தது வந்து பாலூட்டும் தாய்மார்கள். இப்போ ப்ரெக்னென்சி முடிச்சது குழந்தைய பார்க்கணும். குழந்தைக்கு என்ன மாதிரியான, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம்? அகைன் அவங்களுமே ப்ரோட்டீன் நல்ல ஃபைபர் தான் வந்துட்டு சாப்பிடணும். அப்பதான் பேபி மதர் 2 பேருக்குமே வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. மீன் கொடுங்க, பால் சுரக்கும். கண்டிப்பா. பூண்டு கொடுங்க, கண்டிப்பா பால் கொடுங்க. பூண்டு, மீன், சொரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க சொல்றது. ஆமா, அதெல்லாம் சாப்பிட்டாலே வந்துட்டு நல்ல பால் சுரப்பி இருக்கும். அண்ட் மோர் தென் ஃபுட்டு வந்துட்டு அந்த மதர் ஹாப்பியா இருக்கணும். அவங்க ஹாப்பியாக இருந்தால் தான் அந்த பிரெயின்கான ஸ்டிமுலஸ் இருக்கும், அவங்களுக்கான மில்க் செக்ரீஷன் இருக்கும். அவங்கள நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சோக மோடில் வச்சுட்டு தூங்கவே விடாமல் அவங்கள வந்துட்டு பால் கொடுன்னு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடை ஒரு சைடில் கொடுத்துட்டு இருந்தோம்னா என்ன சாப்பாடு கொடுத்தாலும் பால் வராது. ஸோ அந்த பிரஸ்ட் ஃபீடிங் மதர் ஷுட் பி ஹாப்பி டு பிரஸ்ட் ஃபீட் த பேபி. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸாக தெரியாமல் ஒரு வேலை இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு, பேபி அவங்க பார்த்துக்கிறது அந்த வேலையில் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸு, அவங்க பெரியவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப்புக்கு இல்லை. அந்த மாதிரி வீடுகளில் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் மட்டும்தான் வைஃபை பார்த்துக்க முடியும். தீஸ் டேஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் வெரி சப்போர்ட்டிவ். வெரி சப்போர்ட்டிவ். நாங்கள் வந்துட்டு மார்க் கொடுக்குறாங்க போல இல்லை உண்மையா. ஏன்னா ரொம்ப கம்மி பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருக்கிறாங்களா இருக்கலாம். பட் ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம பார்க்குறவங்கள எல்லாருமே ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. முன்னாடிலாம் குழந்தைய தூக்க மாட்டாங்க, இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லாருமே பேபி அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பேபிக்கு இப்போ ஃபீட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் நல்லா பண்ணிடுறாங்க. நைட்லலாம் பேபிஸை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட செக்அப் வரப்பவே சொல்லுவாங்க, மேம் அவன் நல்லா தான் தூங்குறா, நான் தான் தூங்குறதே இல்லை, நான் தான் நைட் டியூட்டி பார்க்குறேன். நான் என்னுடைய பொண்ணு பிறந்திருக்கும் போது நான் வந்து ஆக்சுவலாக வந்து லிட்டரலாக அழுதேன். என்னென்னா நான் எக்ஸாம் கூட கண்ணு முழிச்சு படித்ததில்லை, இவளுக்காக நான் எந்திரிக்க வேண்டியிருக்க ராத்திரியில் அப்படின்னு சொல்லி நான் அப்போ வந்து கேர் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்லாம் வந்ததுக்கப்புறம் இது ஒரு டாஸ்காக தான் இருக்குது. குழந்தைய மேனேஜ் பண்ணுறது உங்களை வீட்டில் அவங்க வளரும் பருவத்துலேயும் இருக்குது. இது வந்து நம்ம கூட்டு குடும்பங்களினால, நம்மளுடைய கலாச்சாரத்தினால நிறைய லேடிஸ் வந்து பிஃபோர் டெலிவரியாக இருக்கட்டும், ஆஃப்டர் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் பார்த்துக்கிறது நம்முடைய கல்ச்சர். அது இந்த இடத்துல நம்ம சொல்லி கண்டிப்பாக. இப்போது நிறைய பேர் போஸ்ட் டெலிவரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெரியரை குவிட் பண்ணுறாங்க. ஏன்னா பேபி வளர்ந்து வரப்போ வந்துட்டு அவங்கள யார்கிட்ட கொண்டு போய் விடுறது, யார் பார்த்துப்பா வீட்டில், இவங்க 2 பேரும் கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்கன்னா குழந்தை யார் கூட இருப்பாங்கன்னும் போது அவங்களோட கெரியரை குவிட் பண்ணிவிட்டு பேபிஸை பார்த்துக்கிறாங்க. இதே இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி சப்போர்ட், லைக் மாமியார் மாமனார் சப்போர்ட்டோ இல்லை அம்மா அப்பா சப்போர்ட்டோ இருக்குது அப்படின்னும் போது அவங்க பார்த்துப்பாங்க பேபிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக வேலைக்கு போயிட்டு வரலாம். அது வந்துட்டு கண்டிப்பாக ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சிரமமாக இருக்கும். இப்போது நிறைய நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, குழந்தை பிறக்கும்போது அம்மா இறந்துடுறாங்க, இல்லை குழந்தை இறந்து பிறந்துடுது. இது ஏன் நடக்குது? ஆக்சுவலாக மதர் இறந்து போகிறதுன்றது ப்ரெக்னென்சியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ப்ரெக்னென்சின்றதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட் தான். அந்த ப்ரெக்னென்சி அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிற மதர்ஸ் ஆகட்டும் நம்ம ஊரில் இன்னும் நம்ம வந்துட்டு க்ளோரிஃபை பண்ணுறதுக்கான ரீசன் வந்துட்டு அவங்க ஒரு பெருசாக வந்துட்டு இந்த செத்து பொழைச்சாங்கன்னா அதுதான் உண்மை. அவங்க செத்து பொழைச்சி தான் வந்துட்டு வராங்க. ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ டெட்லி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கடந்து தான் வந்துட்டு அவங்க டெலிவரி ஆகிட்டு வராங்க. நார்மலாக போய் நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கு கூட ப்ளீடிங், கர்ப்பப்பை நல்லா சுருங்காமல் ப்ளீடிங் அதிகமாக போகி அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிருக்கு ஆபத்தாக ஆகிறவங்கலாம் இருக்காங்க. ஸ்டில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கும். டைம்லி இன்டர்வென்ஷன்ஸ் தான். நம்ம எப்போ கண்டுபிடிச்சி எப்போ கடன்னு எல்லாமே பண்ணுறோம். அதை கரெக்டாக உங்ககிட்ட ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா உங்களால் பண்ணிட முடியும். இல்லை, நம்ம டெலிவரி பண்ணி நம்ம தான் மானிட்டர் பண்ணணும். இது போஸ்ட் டெலிவரி ப்ளீடிங்லாம் வந்துட்டு பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்கணுன்றதே கிடையாது. அது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ் அண்ட் வந்து நர்சஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ப்ளீட் ஆகுதுன்னா அதை அவங்க நம்ம கிட்ட சொல்லணும். அதுக்குமே இருக்க வரைக்கும் எங்களோட இல்லை
ஈவன் வீட்டுக்கு போனால் கூட இல்லை, நம்ம ப்ராப்பரான அட்வைஸ் சொல்லியிருந்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு நம்மளுக்கு இதை சொல்லணும்னு தெரியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்லேயே இருக்கிற பெரியவங்க யார்கிட்டயோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கிட்டே கேட்டுட்டு ஓகே இது நார்மல் தான் போல அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே ஒரு தெரியக்கூடிய சிம்டம்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போகிறப்ப கூட பேஷண்ட் ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் வார்னிங் சைன்ஸ் என்னன்னு சொல்லி அனுப்பணும். இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா, ரொம்ப அடிவயிறு வலி தாங்க முடியாமல் இருக்குது, இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிக உதிரப்போக்கு இருக்குது, பேட்ச் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, இல்லைனா நம்ம பெட் சோக் ஆகுது, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னா உடனடியாக கிளம்பி வாங்கன்ற அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபீவர் இருக்குது, பேஷண்ட் வந்துட்டு அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் இருக்குது வார்னிங் சைன்ஸில். அந்த சைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே இருக்க டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்சஸ் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை எஜுகேட் பண்ணி அனுப்பணும் பேஷண்ட்டுக்கு. சட் தட் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஓகே இது ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அவங்க டாக்டர்ஸ் கிட்ட வருவாங்க. அது மேண்டேட்ரிலி ப்ராப்ளமாக இருக்கணும்னு கூட கிடையாது, நம்ம ஓபியா ட்ரீட் பண்ணுற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பட் ஸ்டில் எப்பவுமே வந்து பெட்டர் டு பி சேஃப். இப்போது ஹீமோகுளோபின் லெவலும் உங்களுக்கு கம்மியாயிடும், இந்த மாதிரி அவங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகிடுச்சுன்னா டெலிவரி ஆன பிறகே வந்து இவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாயிடுமா? ப்ரெக்னென்ட் நார்மலான ப்ளீட் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறையும். இப்போ நம்ம ஒரு 12 ஹீமோகுளோபின் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம், டெலிவரி ஆகி நார்மலாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஆகிற ப்ளீடிங் தான் இருக்குது, அதுக்கு பியாண்டாக ஆகிற ப்ளீடிங்லாம் இல்லை அப்படின்னாலும் ஒரு மினிமல் பிளட் லாஸ் இருக்க தானே செய்யும். அது வந்துட்டு எக்ஸ்பெக்டட், அது வந்துட்டு அலோடு பிளட் லாஸ் தான். அந்த அலோடு பிளட் லாஸ்ன்றது பிளட் லாஸ் தானே. ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி ஹீமோகுளோபின் ட்ராப் ஆக தான் செய்யும். ஓகே, இப்போ நான் வந்து கேள்விப்படாத ஒன்று, எங்களுடைய பீரியடில் அதாவது சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ப்ரெக்னென்சி டைமில் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய வந்து பார்த்துட்டு சுகர் சாப்பிட்றதில்ல, டயபெட்டிக்காக இருக்காங்க பேஷண்ட்டுன்னு சொல்ல மீன் ப்ரெக்னென்ட் விமன். அப்போது அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? உங்க அந்த டெஸ்ட்லாம் நார்மலாகவே ரொட்டீன் செக்கப்ஸில் எடுத்துறீங்க? அதெல்லாம் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸே. ஈவன் அட் கவர்மெண்ட் செட்டப் அண்ட் வந்துட்டு ப்ரைவேட் செட்டப் இந்த டயபெட்டிக் மதர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது வந்துட்டு ரொட்டீன் செக்கப்ஸில் இருக்கும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அது வந்து அவங்க தே ஹேவ் டு டேக் த ரொட்டீன் டயபெட்டிக் டேப்லெட்ஸ். டிபெண்ட்ஸ் ஆன் தேர் வேல்யூ. அவங்களோட சுகர் வேல்யூஸ் என்ன இருக்குன்றதை பொறுத்து அவங்களுக்கு மெடிசன் வேணுமான்றது. சில பேர் டயட் கண்ட்ரோலில் வச்சிருப்போம், சில பேர் மாத்திரையில் வச்சிருப்போம், சில பேர் தேவைப்பட்ட இன்சுலின் கூட கொடுப்போம். மிக முக்கியமான கேள்வி, இது டெலிவரி ஆன பிறகு சரியாயிடுமா? ஜென்ரலாக ப்ரெக்னென்சியில் வர்றதுன்றது ஹார்மோனலாக வர்றது தான். அது வந்துட்டு போஸ்ட் டெலிவரி ஒரு 6 வீக்ஸ்க்குள்ளே செட்டில் ஆகிடும். ஆனால் ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 6 வீக்ஸும் கண்டினியூ ஆகும். அது மேக்ஸிமம் யாராக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே சுகர் இருந்திருக்கும், ஆனால் அவங்க அதை ப்ரெக்னென்சியில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு தான் போஸ்ட் டெலிவரியுமே சுகர்ஸ் கண்டினியூ ஆகும். அண்ட் இன்னொன்று, ப்ரெக்னென்சியில் சுகர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு 40 வயசு ஆனால் சுகர் வரலாமான்னா வரலாம். ஓகே. ஸோ அவங்க எப்பவுமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு டிஸ்கான்ஷியஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கான்ஷியஸாக எப்பவுமே ஒரு டயட் கான்ஷியஸாக இருக்கணும், ஒரு ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணணும், அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, இப்போ மதருக்கு வந்து டயபெட்டிக்காக இருந்து பேபிக்கும் அது வந்துருமா? இனிஷியலாக பிறந்ததுமே வந்துட்டு மதர் டயபெட்டிக்காக இருக்காங்கன்னா நாங்கள் பேபிக்கு எதிர்பார்க்குற காம்ப்ளிகேஷன் வந்துட்டு லோ சுகர்ஸ் வரும். லோ சுகர் அதாவது இம்மிடியேட்டாக பிறந்ததுமே வந்துட்டு அம்மாவுக்கு நல்லா சுகர் இருக்குது அப்படின்னா பேபி வந்துட்டு பிறந்ததும் வந்துட்டு லோ சுகர்ஸ் வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு நாங்கள் அந்த பிளட் சுகர் மானிட்டரிங் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் வரலாமான்னா வரலாம். அது வந்துட்டு ப்ரெக்னென்சி சுகர் தான் ஹெரிடிட்ரியாக வரும் அப்படின்னு கிடையாது. இப்போது அம்மாவோ அப்பாவோ டயபெட்டிக்காக இருக்காங்கன்னா பேபி வந்துட்டு டயபெட்டிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போது வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தை பெற்றுப்பாங்க, அவங்க ஹெச்ஐவின்னு அவங்களுக்கு இருக்கிறது தெரியாமலே கூட இது நடந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரி மதர்ஸ் டெலிவர் பண்ணுற குழந்தைக்கும் அந்த ஹெச்ஐவி பாஸ் ஆன் ஆகுமா? வரலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷனுக்கு ஆஸ் சூன் அஸ் பேபி டெலிவரி ஆனதுமே வந்துட்டு பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ப்ரொஃபிலாக்டிக்காகவே கொடுக்கறது, அதாவது பேபிக்கு வந்துட்டு ஹெச்ஐவி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சில மருந்துகள் கொடுப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு பேபிக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பேபிக்கு வரலையான்ட்டு இவ்வளோ ஃப்ரீக்வன்சிஸ்லன்னு. அந்த டெஸ்டிங்கில் எதுலையுமே பேபிக்கு வரல அப்படின்னா அந்த மதர்லேருந்து இந்த பேபிக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகலை. ஆனால் அந்த பேபிக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னா டிரான்ஸ்மிட் ஆகி இருக்குது, அப்போ அந்த பேபியை அகெயின் வந்துட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது நான் வந்து சர்ஜரிக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஹெச்ஐவி டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அப்போ எனக்கே பயமாக இருக்கு, என்னடா ஹெச்ஐவி டெஸ்ட்லாம் எழுதி கொடு, எதுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் ஏன்னா என்னோடய ரீசன்ட் சர்ஜரி அப்போது வந்து அந்த டெஸ்ட்டு பண்ண சொன்னாங்க. இது எப்படி நமக்கு வரும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கும், பட் இது ஏன் வருது ஒரு சிலருக்கு? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு லேப் டெக்னீஷியன் பற்றி கூட சொன்னீங்க நீங்கள். ஸோ வந்து
இல்லிசிட் செக்ஷுவல் ரிலேஷன்ஸில் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. அவங்க ஒரு ட்ரக் அப்யூசஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா நீடில் ஷேரிங். ஏன்னா ட்ரக் அப்யூசஸ்ன்றவங்க ஒருத்தவங்க யூஸ் பண்ண நீடில் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க, அப்போ யாருக்கு இருந்ததுன்னே தெரியாது, அந்த நீடில் ஷேரிங்னால வரலாம். இல்லைனா ஹாஸ்பிட்டல் சைடில் வந்துட்டு இந்த லேப் டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நிறைய சாம்பிள்ஸ் பண்ணுறப்ப அந்த நீடில் வந்துட்டு பிரிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளே அருவி மூவிலெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அவங்க சும்மா ஒரு ரோட்ல இருக்கிற ஆக்சிடென்ட் ஆனவங்களை ஹெல்ப் பண்ண போயிட்டு அப்போ இவங்களுக்கு ஒரு ஓப்பன் கட் இருக்கும், அந்த பிளட்டும் இந்த பிளட்டும் ஹேண்டில் ஆகி அவங்களுக்கு HIV பாசிட்டிவ் வந்திருக்கும். பட் ஸ்டில் சொசைட்டி வந்துட்டு அதை ஒரு ஸ்டிக்மாவாக தான் இன்னும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களெல்லாம் ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணது தான். HIV வந்துட்டாலே அவங்க வந்துட்டு ஒரு இல்லிசிட் ரிலேஷன்னால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டு தான் இன்னும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்படி மட்டும்தான்னு கிடையாது. அவங்களுக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான குரூப்ஸ் இருக்கு, அவங்களுக்குமே ஹெல்ப் பண்றதுக்காக கண்டிப்பா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே இருக்கு. ஸோ அதனால அவங்களுமே நம்மள மாதிரியான ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். பட் ஸ்டில் ஒரு வைரஸ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பாசிட்டிவா இருக்கு. அதுதான். இந்த டிங்க்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? டபுள் இன்கம் நோ கிட்ஸ். நிறைய பேர் வந்து எனக்கு எது கமிட்மெண்ட், நாங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறோம், 2 பேரும் ஜாலியாக ஊர் சுற்றுறோம், எங்களுக்கு குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கு படிக்க வைக்கணும், அதை வந்து மேல் படிப்பு கொண்டு போகணும், அப்புறம் அதை கல்யாணம் பண்ணி வைக்கணும், we don't want to take the risk. இந்த மாதிரி ஏன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க? இது கல்ச்சுரல் சேஞ்ச் தான், வேற ஒரு பெரிய ரீசன் கிடையாது. அப்படி ஒரு வேளை அதை எடுக்கிறாங்க அப்படின்னாலும் இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான், நம்ம யாரோட டெசிஷன்ஸையும் போய் சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க போத் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் அ பார்ட்னர், ஓகே, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே வித் தேட் அப்படின்னா ஓகே தான். நோ ஒன் கேன் ஃபோர்ஸ் தெம் டு ஹாவ் கிட். ஜஸ்ட் நம்மளோட எக்கோசிஸ்டம் ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அந்த மாதிரி போகாதீங்கன்னு வேணால் நம்ம நினச்சிக்கலாம். பிகாஸ் நம்ம எல்லாரும் வந்துட்டு பிறந்துட்டு இறந்துட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரியே ஒரு பெரிய சம் ஆஃப் பாப்புலேஷன் போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஹியூமன் பாப்புலேஷன் குறைஞ்சிடுவாங்க, அந்தந்த ஏரியாவோட தொகைகள் வந்துட்டு அந்த மனித தொகை வந்துட்டு கம்மியாகலாம், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும். பட் இதை எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்கன்றது கிடையாது. எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷிஃப்ட், கல்ச்சுரல் ஷிஃப்ட் இப்போதைக்கு இருக்கிறது தான். ஜப்பான் நாட்டில் வந்து இளைஞர்கள் கம்மியாக இருக்காங்களாம், வயதானவர்கள் அதிகம், அதனால் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ கவர்மெண்ட்டே வந்து ஒரு வந்து 3 குழந்தைங்க பெற்றுக்கோங்க ஒரு ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லி அவங்க சலுகைகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி ஆயிட போது நம்ம ஊர். நீங்கள் சொல்கிறத கேட்டால் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க எடுத்து அவங்க எப்படி இந்த உலகத்துக்கு வந்திருப்பாங்க? அதுதான் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இதே டெசிஷன் எடுத்திருந்தா அவங்களால இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. நம்மளோட பாப்புலேஷன் பெருசாக அஃபெக்ட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதே ஆப்ஷனை நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க, அதையே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னும் போது அது ஓவராலாக நம்ம பாப்புலேஷனில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அப்போ அகெயின் ஜப்பான் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனும் வந்துட்டு ஏதாவது ரூல்ஸ் வந்துட்டு போடுறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டுக்கு 2 குழந்தையாவது பெற்றுக்கிறீங்களா இல்லையா? பட் இப்போதைக்கு நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த நாம் இருவர் நமக்கு இருவரோ, நாம் இருவர் நமக்கு ஒருவர் தான் நம்ம ஊர்ல மேக்ஸிமம் ஃபாலோ பண்றாங்க. இது 2 தான் வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த டிங்க்லாம் வந்து ஸ்லோலி இவால்விங். நம்ம என்ன சொல்ல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது. பட் தேர் ஆர் பீப்புள் சப்போர்ட்டிங் அண்ட் நம்ம அவங்கள போயிட்டு ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாது. இப்போது நிறைய பேர் வந்து ஒரே குழந்தை, அதாவது ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகும்போதே மைண்ட் செட் பண்ணிடுறாங்க ஒரு குழந்தைன்னுட்டு. அப்படி இருக்கிறவங்க ஓகே. பட் முதல் குழந்தை பிறந்துட்டு உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி எனக்கு 2வது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை பெற்றுக்கோன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் உங்ககிட்ட வந்து பேசினவங்க இருக்காங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. ஒன்று வந்துட்டு அந்த ப்ரெக்னென்சி அண்ட் அந்த டெலிவரி வந்துட்டு எல்லாருக்குமே கேக் வாக் மாதிரி இருக்காது. சில பேர்லாம் நல்லா வாமிட் பண்ணியிருப்பாங்க, சில பேருக்குலாம் அப்பப்போ ப்ளீடிங், ஸ்பாட்டிங் அந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த டெலிவரி அப்போவே வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன் சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த திரும்பி பார்க்குறப்ப அந்த ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ அவங்களுக்கு ஒரு டீடியஸான இல்லைன்னா ஒரு ட்ரமாடைசிங்கான ப்ராசஸாக ஃபீல் ஆகலாம். ஸோ திருப்பி அதை முதல்ல இருந்து நான் அண்டர்கோ பண்ணணுமா அப்படின்னும் போது அவங்களுக்கு திருப்பி இன்னொரு கிட்டு வேண்டாம், எனக்கு ஒரு கிட்டு போதும் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதான். எனக்கு ஒரு சின்ன டவுட் இதில், இது இப்போ நான் எங்களோட பீரியட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் நாங்கள் எல்லாம் குழந்தை பெற்றுட்டு கடகடன்னு நான் அப்படி தான் சொன்னேன், 5 இயர்ஸ் கழிச்செல்லாம் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், ஒன்று பெற்றுட்டேன்னா ஐ வில் ஸ்டார்ட் மை கரியர்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து 2.5 வயசு இருக்கும்போது என் பையனை நான் பெற்றுட்டேன். ஸோ தட் அவனுக்கும் சேர்ந்து வளர்ந்துருவாங்க, ஐ கேன் டேக் அப் மை கரியர்னு சொல்லிட்டு வேகமாக நான் பெற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, 5 வருஷம் கழித்து பெற்றுக்கணுன்றாங்க. 5 வருஷம் கழித்து அவங்க ட்ரை பண்ணும்போது 5 வருஷத்தில் சக்சீட் ஆனால் பரவாயில்ல, சக்சீட் ஆகாமல் அது ஒரு 10 வருஷம் கழித்து டிஃப்ரென்ஸில் குழந்தை பிறந்திருக்கும். அந்த மாதிரி வரும்போது அவங்க இந்த மாதிரி பயப்படுவாங்களா இல்லை தே வில் கோ ஃபார் த பேபிங்களா?
அது டிபெண்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் கிட் தான். பிகாஸ் நான் இப்போ பார்க்கறதுல நிறைய ஃபர்ஸ்ட் கிட் வந்துட்டு ஒரு கொஞ்சம் வயசு டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுமா மோர் தென் 8 இயர்ஸ்லாம் இருக்கிறப்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. வி டூ சி பேபிஸ் வந்துட்டு எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக பிறந்த குழந்தைக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது, அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது, அந்த மதருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட் வில் பி வெரி ஈஸி பிகாஸ் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் கிட். அதனால மதருக்கு தான் கேட்குறேன். மதர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியோட ஞாபகம் வச்சிருப்பாங்களா இல்லை எல்லாம் மறந்துட்டு டோட்டலாக வந்து மறந்து தான் இருப்பாங்க நிறைய பேர். லாங் கேப்புன்னும் போது வந்துட்டு அவங்களுக்கு பெருசாக அது ஞாபகம் இருக்காது. அண்ட் இன்னொன்று டெலிவரியுமே எப்படி இருக்கும், மோர் தென் 8 இயர்ஸ்க்கு மேலாம் திருப்பி ஏதோ முதல் டெலிவரி மாதிரி தான் வந்துட்டு அந்த ப்ராசஸ் இருக்கும். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆடுறவங்க செகண்ட் நார்மல் டெலிவரி ஒரு 3 இயர்ஸ்லேயே பிளான் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் முடிஞ்சதும் அவங்க பிளான் பண்ணி கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பேபி வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் இருக்கிறப்ப டெலிவரி ஆகுறாங்கன்னும் போது அந்த டெலிவரிக்கான டியூரேஷன் எல்லாமே வந்துட்டு கட் ஷார்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நார்மல் ஆனவங்க அப்படின்னும் போது இப்போ திருப்பி அவங்க லாங் கேப் விட்டு டெலிவரி பண்றப்ப திருப்பி அது ஒரு கிட்டத்தட்ட முதல் டெலிவரி மாதிரி தான் வந்துட்டு. இதுல பயப்படுறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி மதர்ஸும் இருக்காங்க. பயப்படுற மதர்ஸ் இருக்காங்களா, செகண்ட் பேபியே வேணாம் எனக்கு இருக்காங்க கண்டிப்பா. அதுதான் அந்த ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட் பேபியே வேணான்னு நினைக்கிறது வந்துட்டு என்னன்னா இந்த ஒரு பேபிக்கே எங்களுக்கு ஃபீஸு அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இன்னொரு பேபி அப்படின்னா எங்களால் வந்துட்டு அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்க முடியாது. அதனால எங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு கிட்டு போதும் அப்படின்னு ஆப் பண்ணுற கப்புள்ஸும் இருக்காங்க. இன்னொன்று இந்த ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்துட்டு வேண்டான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆனவங்களே செகண்ட் பேபி சிசேரியன் கேட்குறவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்கள் வந்துட்டு என்னன்னா ஆப்வியஸாக ஈஸியாக ஆகிற நார்மல் டெலிவரி எந்த டாக்டர்ஸ் வேணான்னு சொல்ல போகிறோம். இல்லைம்மா கொஞ்சம் தான் பெயின் இருக்கும், நம்ம ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தாஜா பண்ணி எப்படியாவது டெலிவரி பண்ணுவோம். மிக முக்கியமான கொஸ்டின், நீங்கள் நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லி உங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ண வைப்பீங்களா? இல்லை சிசேரியன் சொன்னால் ஓகே ரைட் சிசேரியனே பார்த்து அவங்க ஆரம்பத்துலேயே ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க ஒரு சில. என்ன பிகாஸ் நவ் தே சி லாட்ஸ் ஆஃப் நம்ம கூகுள் பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அதுக்கு பதில் பேசாமல் நம்ம பெயின்லாம் வேண்டாம் நம்ம வந்து சிசேரியன் பண்ணிக்கலான்னு வரவங்களும் இருப்பாங்க. நீங்கள் வந்து எப்படி அந்த மதரை வந்து ட்ரெயின் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து சிசேரியன் சொன்னால் ஓகேன்னு சொல்லிடுவாங்களா இல்லை அவங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் கொடுப்பீங்க? இல்லை இப்போது சிசேரியன் சொல்கிற மதரே வந்துட்டு அவங்களுக்கு நல்ல பேபி சைஸ் நார்மல் வெயிட்டில் வச்சுருக்காங்க, இல்லை அவங்களோட பெல்விஸ்லாம் சூப்பராக இருக்குது, நல்ல ஃபேவரபுளாக இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நார்மலுக்கு தான் நாங்கள் வந்துட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆப்வியஸாக அகெயின் வந்துட்டு அது மதரோட சாய்ஸ் தான். பட் நம்ம வந்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நல்லா ஃபேவரபுளாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ராசஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிடுவீங்க, டெலிவரி ஆனதும் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட்றலாம், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் அவங்கள ஆசை காட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க ஒத்துப்போம். பட் இப்போ இதே சில மதர்ஸ்லாம் வந்துட்டு பேபி வெயிட்டே பெருசாக வச்சுருக்காங்க, இல்லைனா அவங்களுக்கே ஏதோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ரொம்ப ஹை பிபி ஹை சுகர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கோ வித் பேஷண்ட் சாய்ஸ். ஓகே, காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத மதர்ஸ் ஃபேவரபுளாக இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸாக வில் கன்வின்ஸ். ஒரு குழந்தை பெற்று அதை வளர்க்குறதுங்கிறது ஓகே, அந்த ஒரு குழந்தை அழுகும் அதுக்கு பால் கொடுத்துட்டு ஓகே சமாதானம் பண்ணி வச்சிடலாம். ஆனால் இந்த ரெட்டை குழந்தை பிறக்கிற வீட்டில் ஒன்று ஆன ஆரம்பித்தா இன்னொன்று ஸ்ருதி பின்னாடி கேட்கும், நியாயம் மாதிரி ரெண்டாவது ஸ்ருதியும் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மதர்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட புலம்பியிருக்காங்களா? கண்டிப்பாக. அதில் வந்துட்டு இப்போனா இப்போது நம்ம மற்ற பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம சொன்னோம்ல, ஒன்று ஹஸ்பண்ட் தூங்கியிருக்க மாட்டாங்க இல்லை ஒய்ஃப் தூங்கியிருக்க மாட்டாங்க, இதில் 2 பேரும் தூங்கியிருக்க மாட்டாங்க. ட்வின் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா மதரும் சரி ஃபாதரும் சரி 2 பேரும் ஒரு பேபியை வச்சுட்டு நைட்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூமில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான், ஆப்ஷன் கிடையாது. ஆக்சுவலாக ட்வின் வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிறன்றது ஒரு டீடியஸான ப்ராசஸ் தான். அது வந்துட்டு ரொம்ப டயரிங்காக இருக்கும். நான் ஒரு என் ஃப்ரெண்டோட வீட்டில் நான் பார்க்குறேன், அங்கே 2 ட்வின் பேபிஸு. ஆக்சுவலாக ஷிஃப்ட் பேசிஸில் மெய்டு வராங்க, ஒரு 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களும் டயர்ட் ஆகிடக்கூடாதுன்னு, ஏன்னா இது 2 அவ்வளோ சேட்டை பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வச்சு குழந்தைங்கள அவங்க பார்த்துட்ருக்காங்க. வீட்டில் இவங்களும் இருக்காங்க, மெய்டும் இருக்காங்க, சமையலுக்கும் ஆள் போட்டு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, மேலே ஏறி கிச்சன்லேருந்து டபன்னு எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடுவாங்க. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வேறு பண்ணுறாங்க. இது வந்து வளர்ந்ததுக்கப்புறம். ஆனால் நீங்கள் கை குழந்தையாக இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க? கை குழந்தையாக இருக்கிறப்ப ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் ரொட்டீனாக பார்க்குறது என்னென்னா அம்மா சித்தி 2 பேரும் இருப்பாங்க. ஏன்னா ஜென்ரலாக வந்துட்டு பேஷண்ட் டெலிவரி ஆகிறப்ப அம்மாவோ இல்லைன்னா மாமியாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா இல்லாதவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ட்வின்னில் வந்துட்டு ஒருத்தவங்க மட்டும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணால் பத்தாது, ஏன்னா சப்போர்ட் பண்ணுறவங்களும் டயர்ட் ஆகிடுவாங்க ஆப்வியஸாக ட்வின்னை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அந்த பேஷண்ட்டோட அம்மா இருக்காங்கன்னா அவங்க சித்தி ஒருத்தவங்க இருப்பாங்க.
அப்படி இல்லை அப்படின்னா பாட்டிங்க இருப்பாங்க வீட்டில், அப்படி இல்லைன்னா மாமியார் ஒருத்தவங்க அம்மா ஒருத்தவங்க, அவங்க 2 பேரும் ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு கேர்டேக்கர் போட்டுதான் கேர்டேக்கரை போட்டுக்கிறது. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ரொம்ப பேபி சின்னதாக இருக்கிறப்ப கேர்டேக்கருக்குலாம் போகிறது இல்லை, எல்லாரும் அவங்களே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இல்லை இது என்னன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா உடனே அடுத்த குழந்தைக்கு வந்துடும், இதுக்கு தும்மல் வந்ததுன்னா உடனே அதுக்கும் தும்மல் வந்துடும், பக்கமா இருக்காங்க, இல்லை ஈஸியா இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ராக்ட் அப்போ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இவங்களை மேனேஜ் பண்றது எப்படி? இட் வில் பி டஃப் தான், டஃப் தான். அவங்களுக்கு வந்து என்னன்னா எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கணும் ட்வின் டெலிவரி பண்ற கப்பிள்ஸ். அண்ட் ஈவன் ட்வின் பிரெக்னன்சி ஆஃப்டர் டெலிவரி தான் கஷ்டம் அப்படின்றது கிடையாது, டியூரிங் பிரெக்னன்சியே வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். எல்லாருக்கும் ஆசையா இருக்கும், ட்வின்ஸ்ன்னு கேட்டாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் கண்டிப்பா, ஈவன் ஃபார் டாக்டர்ஸ் ஆர் ஃபார் பேஷண்ட்ஸ். ஆனால் அந்த ட்வின் டெலிவரின்றதுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. டெலிவரி அப்போ நார்மலாக ஆகுறவங்களோட ப்ளீடிங்கை விட இவங்களுக்கு இன்னும் எக்ஸஸாக ப்ளீடிங் ஆகலாம், அந்த யுட்ரஸ் கன்ட்ராக்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஆகலாம், நல்லா கன்ட்ராக்ட் ஆகி சுருங்கி போகிறதுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பிபி சுகர்ஸ் எல்லாம் வந்துட்டு வர்றதுக்கான ரிஸ்க் இன்னும் அதிகமாக இருக்கும். பேபியுமே வந்துட்டு ப்ரீடர்மாக டெலிவரி ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கும். ஸோ இந்த ட்வின் வச்சுருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோ குழந்தை கையில் வச்சுருக்கவங்கன்றதுலாம் ரொம்ப கம்மி பேர் தான். நிறைய பேர் பார்த்தோம்னா 2.25 கிலோ குழந்தை கையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு 34-35 வாரம் வரப்போ எல்லாமே பெயின் வந்துடும், பனிக்குடம் தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு டெலிவரி டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீடர்ம் ட்வின்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்துட்டு பல பேருக்கான சூழல் அமையும். அப்படி தான் அமையிறது இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கு. அப்படி அமைஞ்சாலும் நோ அதர் கோ, பேபியை நம்ம டேக் கேர் பண்ணி தான். குழந்தை செல்வம் பெரிது இல்லையா, அதனால அது கஷ்டப்பட்டாது அந்த குழந்தைங்களை பார்த்துக்கலாம். ப்ரீடம் கேர்ன்றது வந்து கண்டிப்பா எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்னாலும் அதை நல்லா சொல்லி அனுப்புவாங்க. ஏன்னா பேபிக்கு பொறையிற ரிஸ்க் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்க ஃபீட் கொடுக்கணும், எப்படி பர்ப் பண்ணணும் பேபிக்கு அப்படின்னு அதை அவங்க பக்காவா ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள்லாம் வந்து பூ பெய்வது, அதாவது வயசுக்கு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாயிடுச்சு. நானெல்லாம் 13 வயசில் வந்தேன்னு சொன்னால் எங்கள் அம்மா 15 வயசில் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்க 10 வயசுலேயே வந்துருச்சுன்னாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சொல்லுவாங்க 8வது படிக்கிற 8 வயசு குழந்தையே வயசுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுனால? அதாவது பெருசே வந்துட்டு மெடிக்கலாக ஏதாவது ரீசன் இருக்குது அதனால இவங்க வந்துட்டு ஏர்லியாக வந்துட்டு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. பிகாஸ் ஆஃப் த ஃபுட். ஃபுட்டு ஒரு ஃபேக்டர். அதாவது என்னென்னா டோட்டல் ஈகோசிஸ்டம் சேஞ்ச் தான். மொத்தமாக நம்மளோட இந்த வாழ்வு சூழலே வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுனால வர்றது தான். நம்ம இருக்கிற இடம், நம்ம வந்துட்டு பை பர்த்லேருந்தே நம்மளுக்கு நடக்கிற ப்ராசஸ்ஸு, அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இந்த மாதிரி எல்லாமே தான். சிங்கிள் ஃபேக்டரை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் எக்கோசிஸ்டம் சேஞ்ச்லனால வந்துட்டு வர்றது தான் இது எல்லாமே. ஓகே, இப்போது ஹெச்பிவி வேக்சின்ஸ் இல்லையா, இப்போது அது வந்து எல்லாருக்கும் இப்போ போடப்படுது. எல்லாருக்கும் இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குமே கொடுக்குறாங்களா? எந்த வயசுலேருந்து கொடுக்குறாங்க? 9 இயர்ஸ்லேருந்து ஹெச்பிவி வேக்சின் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்டே இப்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால வந்துட்டு ஆப்வியஸாக எல்லாரும் அந்த ஃப்ரீ சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அஃபோர்டபுள் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன் போடணும்னு மக்களுக்கு தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள். கர்ப்பப்பை வாய் கேன்சர்லேருந்து ப்ரிவென்ஷன் வர்றதுக்காக. இப்போ லைக் சில கேன்சர்லாம் சில ஊரில் காமன் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு நிறைய காமனாக பார்க்குற கேன்சர் அப்படின்னும் போது வந்துட்டு அந்த லங் கேன்சர் அந்த மாதிரிலாம் இருக்குது, அது வேறு. பட் பர்டிகுலராக ஃபீமேலுக்கு மட்டும் வரக்கூடிய கேன்சர் அப்படின்னு பார்த்தா கர்ப்பப்பை வாய் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர்ஸ் தான். ஸோ அந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வேக்சின். ஏன்னா இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சருக்கு காரணமாக இருக்கிறது வந்து ஒரு வைரஸ் தான், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு சொல்லுவோம். அந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற இந்த வேக்சினை நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த கேன்சர் வராமல் வந்துட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு விஷயம் அண்மையில் நான் கவனிச்சிட்டு வரேன். ஆஃப்டர் மெனோபாஸ் 80 வயசில் ஒருத்தங்களுக்கு ப்ளீடிங், ரெண்டு பேர் சொல்லலாம் எங்கள் வில்லேஜ்லேயே. ஒருத்தங்களுக்கு ப்ளீடிங் வந்து அவங்களுக்கு வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணி ஷீ இஸ் ஓகே. இன்னொருத்தவங்களுக்கு ப்ளீடிங் வந்து அது கேன்சராக மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்க. அதாவது ஆஃப்டர் மெனோபாஸ் 80 வயசுக்கு மேலே இப்படி வரதுக்கு வாய்ப்புகள் ஏன், என்ன, இதனால? இதெல்லாம் போஸ்ட் மெனோபாஸெல்லாம் ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துடணும். மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்பாட்டிங் இருக்கும், மைல்டாக ப்ளீடிங் இருக்கும், அவங்க லைட்டாக ட்ரெஸ்ஸில் பார்த்துருப்பாங்க, இல்லை யூரின் போகிறப்ப வந்துட்டு அந்த க்ளாசெட்டில் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டுடுவாங்க, வீட்டில் இருக்கவங்க கிட்டே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. போஸ்ட் மெனோபாஸெல்லாம் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னாலே
நார்மல் ரீசன்ஸும் இருக்கலாம். நாங்கள் அட்ரோஃபிக் எண்டோமெட்ரைட்டிஸ் இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னாலவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் ப்ளீடிங் இருக்கலாம். எல்லாமே கேன்சர் தான் அப்படின்னு கிடையாது. பட் ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக நாங்கள் எப்படி பார்ப்போம்னா எல்லா பேஷண்ட்டுக்குமே ஃபஸ்ட்டு கேன்சர் இல்லையா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணணுன்றதை தான் நாங்கள் எங்களோட கைட்லைனாக வச்சுருப்போம். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு பயாப்சி பண்ணி பார்ப்போம். பயாப்சியில் கேன்சர் இல்லாத பட்சத்தில் தான் கேன்சர் இல்லை. அப்படி ஒருவேளை அதில் வந்து ப்ரீ கேன்சரஸோ இல்லை கேன்சரஸ் லீஷனோ இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஹெச்பிவி வேக்சின் எத்தனை வயசுலேருந்து கொடுக்கலாம்? எத்தனை வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாமா? அது 9 to 14 கொடுத்தோம் அப்படின்னா அதோட எஃபிகசி ரொம்ப அதிகம். ஆனால் 14க்கு மேலே கொடுக்கக்கூடாதானா அப்படி கிடையாது. 14க்கு மேலேயும் கொடுக்கலாம். டில் நம்ம 45 வயசு ஆகிற வரைக்கும் நம்ம ஹெச்பிவி வேக்சின் எடுத்துக்கலாம். பட் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கிற ஃபீமேல் அப்படின்னா அவங்க வந்துட்டு பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அதில் வந்துட்டு நெகட்டிவ்னா தான் அவங்க வந்துட்டு வேக்சின் எடுத்துக்கணும். ஓகே, இந்த வேக்சின் எடுத்துக்கிறதுக்கு கல்யாணமான லேடிஸ்க்கு இந்த கண்டிஷன் இருக்கு. பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்த பிறகு தான் அவங்க வந்து வேக்சின் போட்டுக்கலாம். ஆனால் 9லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு அவங்க வேக்சினை டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஆமாம், பியாண்ட் 14 கூட வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் அதோட எஃபிகசி ரொம்ப அதிகம் எப்போனா அந்த 9 to 14 எடுத்துக்கிட்டா தான். பட் ஒரு அடல்ட் போகிறாங்க இல்லைன்னா வந்துட்டு ஒரு செக்ஷுவலி ஆக்டிவ் ஃபீமேல் போகிறாங்க, ஈவன் இஃப் ஷீ இஸ் அன்மேரிட்னா அவங்களுக்கு நம்ம பேப் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதில் நெகட்டிவ்னா தான் நம்ம வந்துட்டு வேக்சின் போடணும். டைரெக்டாக நம்ம அவங்களுக்கு எடுத்ததும் வேக்சின் போட மாட்டோம். ஓகே, இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம் இருக்கு இல்லையா? அதாவது ப்ரெக்னென்ட் விமன் நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஜிஹெச் போகும்போது பார்த்துருக்கேன். அங்கே வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட பேரை என்ரோல் பண்ணுவாங்க. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூஃப்ஸ், ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட என்ரோல் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆரம்ப காலத்துலேருந்தே இவங்களுக்கு ஏதோ இந்த ஸ்கீமில் ஏதோ நீங்கள் கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக என்ன, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் பேஷண்ட்ஸ் மாதிரி இல்லையா? கவர்மெண்ட் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்து இப்போது நீங்கள் எங்களுக்கு திருவள்ளூருக்கு வரணும் அப்படின்னா அங்கே டு இங்கே வர்றதுக்கு அவங்களுக்கு பஸ் ஃபேர் இருக்காது. அதனால அந்த பேஷண்ட் வந்துட்டு அவங்க இப்போ வீட்டு பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்தா கூட போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அந்த விஹெச்என்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க செலவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டுலாம் வந்துலாம் பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரியே இல்லை. அந்த பஸ் ஃபேருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அதுக்கு கூட கஷ்டப்படுறவங்க அப்படின்லாம் வந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நிறைய இடத்துல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் தான், ஃப்ரீ டெலிவரி தான். உள்ளே வந்து அவங்களுக்கு எதுவும் செலவாக போகிறது கிடையாது. பட் சாப்பாடு எல்லா இடத்துலையுமே கொடுக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ அவங்க ஃபுட்டுக்குன்னும் போது அகெயின் நாங்கள் காசு செலவு பண்ணணும். அந்த மாதிரிலாம் வரப்போ அதுக்காகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு செக்கப்கே வரமாட்டாங்க, ஒழுங்கான ஃபாலோ அப்பே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து போகிற செலவு, அந்த சாப்பாடு செலவு எல்லாமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக. இந்த விஹெச்என்ஸ் அந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு வேளை அந்த இடத்த தாண்டி ஒரு ஹையர் சென்டரில் ட்ரீட்மெண்ட் தேவைன்னா அவங்கள அழைச்சிட்டு வந்து கொடுக்கறது தான் வந்துட்டு அவங்களோட மெயினான கடமை. இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தோன்னா அவங்களுக்கு ஒரு கிட்டு கொடுக்கறதும் அந்த பேபிக்கு வந்து செலவுக்கு காசு கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா? ஆமாம், முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் படி எப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்துட்டு 3 மாதத்துக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அவங்க ப்ரெக்னென்சினா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அவங்க வேக்சின் எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அவங்க ப்ராப்பராக செக்அப் போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அவங்க இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அதாவது ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா வீட்டில் டெலிவரி ஆகிறவங்களாம் இருக்காங்க இன்னும் நிறைய ஊரில். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டெலிவரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு காசு. அப்புறம் பேபியோட வேக்சின்ஸ் கரெக்டாக போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மணி அப்படின்ட்டு அது வந்து ஒரு ஹோல்சமாக இருக்கிற அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி பே பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எடுத்ததுமே அந்த மணியை கொடுத்துட்டோன்னா வராதுன்னு. இது இல்லாமல் அம்மா பெட்டகம்னு கொடுப்பாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் கிட்லாம் இருக்கும். அதில் அயன் டேப்லெட்ஸ் இருக்கும், டேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அதில் வந்து இந்த பேபிக்கான மஸ்கிட்டோ நெட்டு, ட்ரெஸ்ஸு, நைட்டிஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுப்பாங்க. அகெயின் இதெல்லாம் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இதை கூட அஃபோர்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக கொடுக்குற கவர்மெண்ட்டோட பெஸ்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்றதெல்லாம் நான் கண்கூட பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் செக்டாரில் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டிலே நிறைய பேர் டெலிவரி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? நிறைய பேர் வந்து இந்த தண்ணி டப்பில் உட்காந்துக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் என்ன?
ஆக்சுவலாக நான் பெருசே என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக கூட எடுத்துக்கலாம். நான் கைனகாலஜிஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரியை அட்வைஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன எஜுகேட்டட் கப்பலாக இருக்கலாம், திடீர்னு ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே கூட உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அந்த ட்ராவல் டைமில் அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப காம்ப்ளிகேஷனுக்கு கொண்டு போய் தள்ளுறதுக்கான ப்ராப்ளம்லாம் நடக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு டைம்லி இன்டர்வென்ஷன் தான். இப்போ நம்மளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னாலே நம்ம உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னா நம்ம பொழைச்சிடுறோம். அந்த உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதவங்க இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த டைம்லி இன்டர்வென்ஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த டைம்லி இன்டர்வென்ஷன் ஹாஸ்பிட்டல் செட்டப்ஸில் பண்ண முடியும். எல்லா ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது. திடீர்னு குழந்தைக்கு ஒரு மூச்சு விட திணறதுன்னா ஒரு ஆக்சிஜன் வைக்க முடியும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்துட்டு நம்மளுக்கு வீட்டில் டெலிவரி பண்ணிக்கிறப்ப வந்துட்டு இருக்காது. அண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய சிரமம் எடுத்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்து வீட்டில் டெலிவரி பண்ணவங்க எல்லாரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ திருப்பி இந்த என்ன சொல்கிறது, இந்த சோஷியல் மீடியாஸில் சில பேர் அவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கலாம். அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுன்றதுனால எல்லாருக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு கிடையாது. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்து இல்லை நானும் வந்துட்டு வீட்டில் டெலிவரி பண்ணிக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு இன்றைக்கி என்ன பயம் இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் சிசேரியன் பண்ணிடுவாங்க, நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்றது. ஆக்சுவலாக என்னென்னா அது உண்மையாக பொய்யா அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணுறதை விட உங்களோட லைஃப்பும் குழந்தையோட லைஃப்பும் தான் ரொம்ப முக்கியம். பியாண்ட் த மோட் ஆஃப் டெலிவரி. ஓகேங்களா? ஸோ நார்மல் ஆகுதோ சிசேரியன் ஆகுதோ அது செகண்டரி. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் அ டெலிவரி மதரும் குழந்தையும் சேஃபாக இருக்காங்களா, உயிரோட பத்திரமா இருக்காங்களா, அதுதான் வந்துட்டு முக்கியமே. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணுறப்ப இந்த ஹோமில் பண்ணிக்கிற நீங்கள் எந்த ஒரு செட்டப்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வைசபிளே கிடையாது. இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகலாம், பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ஆகலாம், மதருக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகலாம். வி டோன்ட் நோ இல்லையா நம்ம ஹவு ஃபார் வி ஆர் ட்ரெயின்ட் அப்படின்ட்டு. இந்த ட்ரெயின்டுன்னு சில பேர் இன்ஃபெக்ஷன் ஆகலான்னு சொல்லும்போது நான் வந்து சர்ஜரிக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, எனக்கு ஃபர்ஸ்ட் சர்ஜரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ஸ்டெரைலாக இருக்கும், எல்லாம் நீங்கள் நைட்டே ஸ்டெரைல் பண்ணி வச்சுருப்பீங்க, வேறு எந்த சர்ஜரிக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த பயம் எங்களுக்கு இருக்குது. பட் வீட்டில் தைரியமாக பண்ணிக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கத்தியோ சிஸ்ஸரையோ எடுத்து பண்ணுறது, இந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுற வேலைலாம் நடக்கும். அப்போ அது எந்த அளவுக்கு அது சேஃப் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஈவன் இவங்க எஜுகேட்டடாக இருக்கேன் அதுக்காக பர்டிகுலராக நான் கிட் பர்ச்சேஸ் பண்ணி அந்த சிசர்ஸே யூஸ் பண்ணுறேன்னா கூட இல்லை, நாட் அட்வைசபிள். ஏன்னா இல்லை ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு இதுக்காக சிரமம் எடுத்து ஹோம்ல இருந்து இன்ஸ்டியூஷனல் டெலிவரிக்கு இன்னைக்கு எல்லா மதர்ஸையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்கள மாதிரி சில பேர் போடுற வீடியோஸ்ல திருப்பி எல்லாரும் அந்த மாதிரி போகி திருப்பி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிப்போ. இன்னைக்கு இருக்கிற பெரிய மோட்டோ என்ன அப்படின்னா ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த மதருக்கும் குழந்தையும் வந்துட்டு நல்லபடியா இருக்கணும்ன்றது தான். அதுக்கு தான் எல்லா டாக்டர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆகட்டும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும். ஆப்வியஸாக எந்த டாக்டர்ஸ்க்குமே அவங்க பேஷண்ட்ஸ் நல்லா இருக்கணும்ட்டு தான் நினச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. பட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு காம்ப்ளிகேட் ஆகிடும். இது வந்துட்டு எங்கே போய் நிற்கும் அப்படின்னா இல்லை கவர்மெண்ட் கீழே போய் நிற்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்துட்டு ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணணும், இப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தால் இப்படி ட்ரீட் பண்ணணும், அப்போ தான் நம்ம பேஷண்ட்டோட லைஃப்பை சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி வீட்டில் ஆகிறப்ப அவங்க எங்களை கிட்ட கொண்டு வர போதே மாரிபன் ஸ்டேட்ல இருக்காங்க, ஒன்றும் பெருசா பண்ணவே முடியாது, அந்த மாதிரியான ஸ்டேட்ல இருக்காங்க. அதனால யாருமே வந்து வீட்ல டெலிவரி பண்ணாதீங்க, ஹாஸ்பிட்டல் நார்மல் டெலிவரி வரணும்னா முன்னாடியே வந்துட்டீங்கன்னா அதுக்கான எக்ஸசைஸும் நீங்க சொல்லி சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இந்த வாட்டர் டப் வச்சு டெலிவரி பண்றாங்க. நான் எனக்கு என்னன்னா ஹாஸ்பிட்டல்னா பேபி மானிட்டரிங் பண்ண முடியும், ஹாஸ்பிட்டல்னா மதரோட பல்ஸ் பிபி நம்மளால பார்க்க முடியும், ப்ளீடிங் அதிகமாகலையான்னு செக் பண்ண முடியும். ஸோ ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்துட்டு டெலிவரி பண்ணிக்கோங்க. அதுதான் இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் மட்டுமல்ல, நார்மலாக இருக்கக்கூடியவங்களே வந்து வாடகை தாய் மூலமாக வந்து குழந்தைய பெற்றுக்கிறாங்க. இது எதனால? இது வந்து லீகலாக கரெக்டாக லீகலாக அலோவ் பண்ணுறது தான் நம்ம ஊரில் பண்ணவே முடியும். ஏன்னா அதுக்குன்ட்டு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பண்ண முடியாது. பட் மெடிக்கலாகவே சில பேருக்கு சரோகசி நாங்கள் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவோம். அவங்களோட யுட்ரஸ் வந்துட்டு ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்காது பேபியை பேர் பண்ணுற அளவுக்கு. இல்லை இதுக்கு முன்னாடி பேபி பேர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த பேபியோட அந்த ப்ரெக்னென்சியோட அவுட்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாப்பி அவுட்கம்மாக இருந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரோகசி நாங்களுமே வந்துட்டு சொல்லுவோம். சொல்கிறப்பவே என்னென்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே யாராவது இருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு பெட்டர் சரோகேட்டா இருக்கலாம். ஏன்னா இன்னொருத்தவங்களை நீங்க வந்துட்டு கூட்டிட்டு வந்து அவங்களை சரோகேட்டா வச்சுக்கிறதுக்கு காஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் இன்வால்வ் ஆகுது. இதே நம்ம ஃபேமிலியில் ஒரு சரோகேட் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஓகே தான். ஸோ மெடிக்கலாகவே வந்துட்டு நம்ம நான் என்ன கேட்குறேன்னா ரத்த உறவுல நமக்கு சரோகேட் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வெளியில ஹையர் பண்ணலாம். இஸ் இட் லீகலி அப்ரூவ்ட்? லீகலி அப்ரூவ்ட் தான். ஓகே.
சரோகசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அப்ரூவ் தான். அதனால தாராளமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அது அவங்களோட கிட்டு தான், அந்த கப்புள்ஸோட கிட் தான். ஆனால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதரோட யூட்ரஸில் இல்லாமல் இன்னொருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸில் வச்சிருந்து டெலிவரி பண்ணி தராங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம ஊரில் வந்து சரோகசி அலோடு தான். அண்ட் தேவைப்படுறவங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு இன்னும் நம்ம ஊரில். இப்போ வந்து குவிக்காக வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் கேட்குற கேள்வி. இப்போ ப்ரெக்னென்ட் விமன்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம்? நான் ரொட்டீனாக சொல்கிறது ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, கொய்யா. ஓகே. அவங்க உணவில் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ சாப்பிடும்போது அவங்க என்னென்னலாம் சாப்பிட்லாம்? டெய்லி 2 eggs எடுத்துக்கிட்டால் நல்லது. 1 கப் சுண்டல் சாப்பிட்டா நல்லது. அதுக்கப்புறம் டெய்லி வந்துட்டு ஒரு 1/2 to 1 ஃப்ரூட்டு. அதுவும் அகெயின் நான் இப்போ சொன்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு சுகர் லெவல்ஸ் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் ஃப்ரூட்ஸ் சொல்லிட்டேன்னு சொல்லி ஃப்ரூட்ஸாக சாப்பிடக்கூடாது. பால் குடிக்கணும். ஓகே. பால். கீரை வகைகள்? கண்டிப்பாக கீரை, காய்கறி, கீரைகள் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அட்வைஸ் பண்ண போகிறது தான். ஓகே. இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் விமன் எப்படி படுத்துக்கணும்? அவங்க வந்து நேராக படுக்கலாமா, சைடில் திரும்பி படுக்கணுமா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக படுப்பேன். எனக்கு மூவபிள் ஜா, எனக்கு இப்போ தான் அது தெரிஞ்சது மூவபிள் ஜா இருக்குன்னுட்டு. சைடில் திரும்பி படுக்கும்போது என்னால் படுக்கவே முடியாது. நான் அப்போ வந்து என்ன எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நேராக படுக்காதம்மா அப்படின்வாங்க. நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், என்ன எல்லாம் நேராக படுக்காதன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் நேராக தான் படுக்க முடியுது, சைடில் படுத்தா எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறுதுன்னு. உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணு அப்படின்றாங்க. நீங்கள் ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா? இல்லை, அது நடக்கிறது, தூங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ப்ரோன் பொசிஷனில் கண்டிப்பாக படுக்க நாங்கள் வந்துட்டு அட்வைஸ் பண்ண மாட்டோம். அது அதர் தென் தேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக படுக்கிறதோ இல்லைனா டு த சைட்ஸ் லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ படுக்கிறது ஓகே தான். பட் ப்ரிஃபரபிளி ஆஃப்டர் 7 months வந்து லெஃப்ட் சைட் படுத்தா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஆஃப்டர் 7 months லெஃப்ட் சைட் படுத்தா நல்லது. அதுக்காக லெஃப்ட் சைடே படுத்து நம்மளுக்கு ஒரு கை கால் மறுத்து போனோம் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆப்வியஸாக நம்ம ரைட் சைடும் படுத்துக்கலாம், அது மாதிரி நேராகவும் படுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்று இருக்குது, எழுந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பி படுக்கணும் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது. நம்ம லெஃப்ட்ல இருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரைட் திரும்பிக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி உட்காரும் போது குத்த வச்சு உட்காந்தா திட்டுவாங்க அந்த காலத்தில். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. பட் ஜென்ரலி வந்துட்டு என்னென்னா நம்ம இப்படி ஃபார்வர்டாக ப்ரெஷர் போடாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பண்ண மாதிரி உட்கார்றது வந்துட்டு நல்லது தான். அதை குனிஞ்சு எதையும் எடுக்காம உட்காந்து எடுக்கிறது நல்லது. நடக்கிறது ஒன்றுமே இல்லை. ஈக்குவல் ப்ரெஷர் ஆன் வந்துட்டு போத் ஃபுட் போட்டுக்கணும். கம்ஃபர்டபுள் செப்பல்ஸ் போட்டு நடக்கிறாங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு போதும் தான். ஓகே. ஸோ இந்த ஸ்லிப்பரியான ஏரியாக்கெலாம் போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஏன்னா அவங்க சின்னதாக வலிக்கி விழுறது கூட அவங்களுக்கு பேபிக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து 2 wheeler டிரைவ் பண்ணலாமா? பண்ணலாம். 2 wheeler டிரைவ் பண்ணலாம். எத்தனை மாதம் வரைக்கும்? அவங்களோட விருப்பம் தான். டெலிவரிக்கு அப்படி வந்து அட்மிட் ஆயிருக்காங்களா உங்ககிட்ட? டெலிவரிக்கு அப்படி வந்து இது வரைக்கும் யாரும் அட்மிட் ஆகல. கார் டிரைவ் பண்ணிட்டு வந்து அட்மிஷன் ஆகியிருக்காங்க. மைல்டு பெயின் வந்துமே வந்துட்டு அவங்களுக்கு சில பேருக்கு ஆசை இருந்து அவங்களாவே டிரைவ் பண்ணணும். கூட யாரும் இல்லை, அவங்களே தனியாக கூட இருப்பாங்க, கூட யாராவது இருப்பாங்க. பட் அவங்க டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. 2 wheeler யாரும் டிரைவ் பண்ணிட்டு வந்தது இல்லை. பட் இப்போ லைக் நம்மளுக்கு நாளைக்கு டெலிவரி, நாளைக்கு பெயின் வருது அப்படின்னா நமக்கு இன்னைக்கு தெரிய போறது இல்லை. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம நார்மலா இருந்துக்கலாம். நார்மலா நம்ம வந்துட்டு வண்டிலாம் டிரைவ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம். அந்த காலத்துல சொல்லுவாங்க பஸ்ல போகாத, டிராவல் பண்ணாத, பிரெக்னென்ட் ஆயிட்டியா ஒரு 5 மாசம் வரைக்கும் வெளியூர் போகாத, அந்த மாதிரி இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? நாங்களுமே இப்போ ஒரு 3 months வரைக்கும் வந்துட்டு பெருசாக ட்ராவல் அட்வைஸ் பண்ண மாட்டோம். ட்ராவல் இந்த சென்ஸ் இந்த வேலைக்கு போகிறது, சும்மா பக்கத்தில் நம்ம எங்கன்னா போகிறது, அந்த மாதிரி கிடையாது. ஒரு லாங் ட்ராவல் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தான். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு சேஃப் அப்படின்னா வந்துட்டு கார் அண்ட் ட்ரெயின் அந்த மாதிரி லாங் ட்ராவல் நீங்கள் போயே ஆகணுன்ற கட்டாயத்தில் பஸ் அவாய்ட் பண்ணிக்க தான் சொல்லுவோம். ஒன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும். ஒரு யூரின்லாம் போகணும் ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்குன்னா கஷ்டமாக இருக்கும். இதே ட்ரெயின்னா உங்களுக்கு அட்டாச்டு வாஷ்ரூம்ஸ் இருக்கும். கார்னால் நம்ம இஷ்டம் ஸ்டாப் பண்ணிக்கிறது. ஓகே. தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டைமில் வந்து ப்ரெக்னென்சி பீரியடில் தைராய்டு டெஸ்ட் எடுத்து தைராய்டு டேப்லெட் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு என்னடான்னா தைராய்டு டேப்லெட் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது எந்த விதத்தில் குழந்தைய பாதிக்கும்? தைராய்டில் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு தைராய்டு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அவங்க தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கணும். இப்போ அயன் கால்சியம் மாதிரி அதுவும் ஒரு சப்ளிமெண்ட் தான் ஆக்சுவலாக. நம்ம உடம்புல வந்துட்டு சுரக்கிற அந்த அளவு பத்தாமல் நம்ம வந்துட்டு வெளியிலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மாத்திரை கொடுக்குறோம். அந்த மாத்திரையை எடுத்துக்கிறது மூலயமா பேபிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும். கிரிட்டினிசம்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு என்னென்னா இப்போ அதாவது இந்த மதர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா தைராய்டு டேப்லெட்டை ஒழுங்காக எடுக்காததுனால பேபிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மன வளர்ச்சி கம்மியாக இருக்கிற மாதிரி, மென்டல் ரிட்டார்டேஷன் வந்துட்டு நடக்கிறது. அந்த மாதிரிலாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு
தைராய்டு டேப்லெட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். பட் அதெல்லாம் ரொம்ப சிவியராக நடக்கிற அக்கேஷன்ஸ் தான். இன்றைக்கி எல்லாருமே தைராய்டு டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே ரொட்டீனாக தைராய்டு டெஸ்ட் பண்ணுறோம். பட் பேஷண்ட்ஸ் ஓரளவுக்கு எல்லாருமே எடுக்கிறாங்க. ஈவன் இது வந்து இப்போ எந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு? நான் வந்து ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு வந்து தைராய்டு டேப்லெட் எடுக்காமல் அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி ஆனது. அதனால தான் இந்த கேள்வி உங்களுக்கு. நான் என்னோட எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நாங்கள் தைராய்டு டெஸ்ட் ரொட்டீனாக எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஐ டோன்ட் நோ எவ்வளோ அதுக்கு முன்னாடியிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டில் நவ் வந்துட்டு நீங்கள் ஒரு 10 years of இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு தைராய்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்குமே. So it is a must, mandatory. எப்படி நம்ம சுகர்ஸ் டெஸ்ட் பண்றோம், ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி தைராய்டு டெஸ்ட்டுமே மேண்டேட்ரி ஃபார் ஆல் விமன். கண்டிப்பா நம்ம பேபி வந்துட்டு பிரெயினியா இருக்குன்னா அது யாருக்கு ரொம்ப ஹாப்பி? அந்த பேரண்ட்ஸ்க்கு தானே. அதனால கண்டிப்பாக தைராய்டு மாத்திரை எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தைராய்டு இருக்குது அப்படின்னா தைராய்டு கட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. சரி, தைராய்டு ஸ்வெல்லிங் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பிளட் டெஸ்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஸ்வெல்லிங் இருக்கணும்ட்டுலாம் இல்லை. ஸோ இது பிளட்டில் தான் இருக்குது. அண்ட் ப்ரெக்னென்சி தைராய்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு நம்ம ப்ரெக்னென்சியோட கட் ஆஃப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நார்மல் அடல்ட்டுக்கு அதே வேல்யூ வந்துட்டு நார்மலாக கூட இருக்கலாம். பட் ப்ரெக்னென்சியில் வந்துட்டு அந்த வேல்யூக்கே நாங்கள் மாத்திரை கொடுப்போம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் சாப்பிடல, பேபிக்கும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. அந்த ரீசனுக்காக தான். அது வந்து போஸ்ட் டெலிவரி நார்மலும் ஆகலாம். ஓகே, அவங்க மேண்டேட்டியாக போஸ்ட் டெலிவரியும் வந்து தைராய்டு மாத்திரை எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. 6 weeks கழிச்சு நாங்கள் தைராய்டு டெஸ்ட் ரிப்பீட் பண்ணுவோம். நார்மலாக இருக்குது அப்படின்னா வில் ஸ்டாப் த மெடிசன். ஓகே, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கி நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு, அதுவும் ரொம்பவும் சுவாரஸ்யமான பதில்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் வந்து அதை ரசித்து கேட்பாங்கன்னு நம்புவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.